இப்படி அந்த வாலிபர் ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக வேண்டித்தான் கைது செய்யப்பட்டார் என்றால் சகோதரர் ரஸ்மின் அவர்கள் சுமார் 530 நாட்கள் தொடர்ச்சியாக அவர் பேசி வருகிறார். முதலில் இவரை கைது செய்யுங்கள், இவர்தான் முழு நாட்டு மக்களுக்கும் பலஸ்தீனில் என்ன நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலாவது கைது செய்யப்பட வேண்டியவர் இவர். உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற பலஸ்தீன் இலங்கை நட்புறவு சங்கத்தினுடைய தலைவர் விமல் ரத்நாயக்கு அவர்தான் அந்த இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிறார். நாங்கள் 100 நாள் யுத்தம் நடக்கிறது, 100ஆவது நாள் பெரிய மாநாடு நடத்தினோம். அதற்கு பெரும் ஒரு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார். அமைச்சர் விஜித் ஹேரத் கலந்து கொண்டார். அதே போன்று நேற்று முன்தினம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நடைபெற்ற அந்த கூட்டத்திலே பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி அவர் கலந்து கொண்டார். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு வாலிபர், ஒன்றுமே இல்லாதவர், வசதி இல்லாதவர், பலவீனமானவர் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருந்தால் அது மிகப்பெரிய தவறாக இந்த அரசாங்கம் செய்கிறது. இன்னும் ஒன்று சொல்கிறோம், இவர் அப்படி அந்த வாலிபர் ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக வேண்டித்தான் கைது செய்யப்பட்டார் என்றால் சகோதரர் ரஸ்மின் அவர்கள் சுமார் 530 நாட்கள் தொடர்ச்சியாக அவர் பேசி வருகிறார். முதலில் இவரை கைது செய்யுங்கள், இவர்தான் முழு நாட்டு மக்களுக்கும் பலஸ்தீனில் என்ன நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலாவது கைது செய்யப்பட வேண்டியவர் இவர். இதற்கு பின்னணியிலே அப்படி அல்ல, பலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவித்தார் என்பதற்காக நாங்கள் அவரை கைது செய்யவில்லை என்றிருந்தால் அந்த காரணத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது பயங்கரவாத காரியத்தில் ஈடுபட்டாரா, ஜஹரான் போன்ற ஏதாவது காரியத்தில் ஈடுபடுவதற்காக அவர் தயாராகிறாரா, அல்லது அப்படி ஒரு பின்னணி இருக்கிறதா? இருந்தால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படிப்பட்டவர்களை கைது செய்து தருவோம். அதற்கு முழு எதிர்ப்பானவர்கள் அப்படிப்பட்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இதுதான் காரணமாக இருந்தால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. அதை இந்த நாட்டு மக்களுக்கும் முழு உலகத்துக்கும் இப்படி செய்தது தவறு. ஏன் நீங்கள் கைது செய்தீர்கள்? இல்லை, நீங்கள் சொல்வது போன்று ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக கைது செய்யப்படவில்லை, வேறொரு காரணத்துக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த காரணத்தை நிச்சயமாக எங்களுடைய நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.